குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அகாடமிக் இயர் 2020-21 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்காக உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன இப்போ இன்றைக்கி படிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸில் இப்போ நீங்கள் +1 என்னெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டில் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் C++-ஐ ஓரளவு ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க. இங்கே செகண்ட் இயரில் நம்ம மொத்த கம்ப்யூட்டர் சயின்ஸையுமே நம்ம ஒரு 3 செக்ஷனாக பிரிச்சுருக்கோம். யூனிட்ஸ் 5 யூனிட் இருக்கும், பட் செக்ஷன் வந்து 3 செக்ஷன் தான் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிறது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் படிச்சிங்க இல்லையா, ஏறக்குறைய அதோட ரிலேட்டட் கண்டென்ட் தான் இங்கேயும் இருக்குது. இதில் ஒரு 4 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த கண்டென்ட்டை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய இதில் இருக்கும். செகண்ட் நீங்கள் படிக்க போகிறது யூனிட் 2, 3 and 5ல் பைத்தான்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி படிக்க போகிறீங்க. இந்த பைத்தான் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அது பிகினிங்லேருந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஓரளவு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம இந்த பைத்தான் லாங்குவேஜை இந்த 3 யூனிட்டில் படிக்க போகிறோம். இன் பிட்வீன் யூனிட் 4ல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது தமிழில் சொல்லணும்னா தரவுதள மேலாண்மை அமைப்பு, இதை பற்றியும் படிக்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு ரெண்டையும் நம்ம பிரித்து எல்லாம் ஒன்றும் பெரிய அளவு பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே தியரி ரொம்ப கம்மி. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம இங்கே லேர்ன் பண்ண முடியும். ஆகையினால நான் ரெண்டையுமே, அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமும் மிக்சிங்கை தான் இங்கே சொல்ல போகிறோம். ஏன்னா இங்கே நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம டைரெக்டாக இங்கிலீஷ்லேயே தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது இங்கிலீஷ் மீடியத்துக்கானது தமிழ் மீடியத்துக்கானதுங்கிற எந்த பிரிவும் தேவையில்லை. ஓகே, நம்ம இப்போ இந்த செஷனுக்கான கிளாஸுக்குள்ளார போவோம். இப்போ நான் உங்களுக்கு பைத்தான்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்றைக்கி இருக்கிற டாப் 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒன்று. த பைத்தான் இஸ் a general purpose programming language. What is general purpose? General purposeனா என்ன? அதாவது பிகினிங் ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எப்படி வந்ததுன்னா, ஸ்பெசிஃபிக் பர்பஸ்ன்னு வந்தது. அதாவது வந்து சயின்டிஃபிக் பர்பஸ்க்காக, கமர்ஷியல் பர்பஸாக, காமர்ஸ் ரிலேட்டடு டெவலப்மெண்ட்டுக்காக அந்த மாதிரிலாம் இருந்தது. வேறாஸ் சி வந்ததுக்கப்புறமா, சி லாங்குவேஜுக்கு அப்புறமா வந்த எல்லா லாங்குவேஜுமே ஜென்ரல் பர்பஸ். தட் இஸ், இந்த லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணோன்னா நம்ம சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ண முடியும், காமர்ஸ் ரிலேட்டட் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸையும் டெவலப் பண்ண முடியும். எந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷனையும் டெவலப் பண்ணுறதுனால இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பைத்தான் ஒன் ஆஃப் த ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணவர் குய்டோ வான் ரோசூம் அப்படிங்கிறவர் 1991 இந்த லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சார் ஒரு சந்தேகம், எதுக்கு சார் இதுக்கு பைத்தான்னு பேர் வச்சார்? பைத்தான் அப்படின்னா லிட்ரலாக நீங்கள் போய் டிக்ஷனரியில் பைத்தான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு படம் தான் வரும். பைத்தான் அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜுக்கு இந்த பேரை வைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. இந்த லாங்குவேஜ் 91 அவர் டெவலப் பண்ணதுக்கப்புறமா இந்த 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 புது லாங்குவேஜுக்கு எதுவும் அவர் ஸ்பெசிஃபிக்காக லாங்குவேஜ் நேம் வைக்கலை. என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பீரியடில், அதாவது 90s, ஸோ பிபிசியில் அப்போ இருந்த ஒரு ஃபெமிலியரான ஒரு சீரியல் மாண்டிஸ் பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆக்சுவலாக அந்த சீரியலில் வர்ற ஒரு காமெடி கேரக்டரை வச்சு அவர் இதுக்கு இந்த பைத்தான் அப்படின்னு நேம் வச்சுருக்காரு. இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஓகே, இவ்வளவு தான் பைத்தானை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் ஹிஸ்ட்ரி. நம்ம இப்போ பைத்தான் லாங்குவேஜுக்குள்ளே நுழைவோம். எல்லா லாங்குவேஜுமே நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, C++, ஜாவா, பைத்தான், VB.NET, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா அந்த ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த பேசிக் எலமெண்ட்ஸை we collectively called as tokens அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தான்லேயும் டோக்கன்ஸ் இருக்குது. அந்த டோக்கன்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அந்த ஒவ்வொரு டோக்கன்ஸை பற்றியும் நம்ம இப்போ லேர்ன் பண்ணாதான் ஓரளவு பைத்தானில் ஒரு ப்ரோக்ராமை நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். வாங்க பைத்தானில் என்னென்ன டோக்கன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம்.
பைத்தான் கீவேர்ட்ஸ் பைத்தான் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ we classify tokens as 5 different units, that is identifiers, keywords, constants, operators and delimiters. இதுதான் ஒரு பைத்தான் லாங்குவேஜில், பைத்தான் இல்லை எந்த லாங்குவேஜ்லேயும் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அதோட பேசிக் பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஐடென்டிஃபயர். யூஸ்வலாக ஐடென்டிஃபயர் அப்படிங்கிற நேம் எதுக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, ஐடென்டிஃபயர் அப்படிங்கிறது என்னென்னா யூசர் டிஃபைன்டு நேம்ஸ் டு த வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் எ ப்ரோக்ராம், வேரியஸ் காம்போனன்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம். யூசர் டிஃபைன்டு நேம், எதுக்கெல்லாம் யூசர் நேம் கொடுக்கணும்? வேரியபிள், கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இதுக்கெல்லாம் நாம் தான் நேம் அசைன் பண்ணுவோம். அந்த மாதிரி யூசர் அசைன் பண்ணுற, இங்கே யூசருங்கிறது யார் ரெஃபர் பண்ணுதுன்னா ப்ரோக்ராமரை ரெஃபர் பண்ணுது. ஸோ யூசர் அசைன் பண்ணுற நேம்ஸு தான் ஐடென்டிஃபயர்ஸுங்கிறது. சரி, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படி வச்சுக்கோம். வேரியபிள் நேம்ஸ் ஐடென்டிஃபயர்ஸ். வேரியபிள்ஸுங்கிறது ஒரு ஐடென்டிஃபயர். ஓகே, இந்த ஸ்டேஜுக்கு இது வரைக்கும் போகிறோம். அண்ட் தென் கீவேர்ட்ஸ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கும். பைத்தான்லேயும் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் எந்த கீவேர்டையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு என்னென்ன கீவேர்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸில் எல்லா கீவேர்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த கீவேர்டையும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் தென் கான்ஸ்டன்ட்டுங்கிறது ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற சில ஸ்டாண்டர்டு வேல்யூஸ். தட் இஸ், ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணிவிடுவேன், ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருந்ததுன்னா அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர். கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம்னா லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். நிறைய டைப் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அண்ட் தென் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ எந்த ஆப்ரேஷன் பண்ணுறதானாலும் அதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் வெரி எசென்ஷியல் எலமெண்ட் இன் எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் தென் டீலிமிட்டர்ஸ். டீலிமிட்டர்ஸ் ஆர் நத்திங் பட் சிம்பிள்ஸ் அதர் தென் ஆப்ரேட்டர்ஸ். சிம்பிள்ஸ் அதர் தென் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸுங்கிறதும் சிம்பிள்ஸ் தான், டீலிமிட்டர்ஸுங்கிறதும் சிம்பிள்ஸ் தான். பட் ஆப்ரேட்டர்ஸில் இல்லாமல் மற்ற பஞ்சுவேஷன் சொல்லுவோம். நம்ம ஒரு லாங்குவேஜில் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் எழுதும் போது என்ன பண்ணுவீங்க? கமா, ஃபுல் ஸ்டாப், கோல் எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போதும் இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம டீலிமிட்டர்ஸ்ன்னு பேர். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும், இந்த ஒவ்வொரு டோக்கனை பற்றியும், இந்த ஒவ்வொரு லெக்சிக்கல் எலமெண்ட்டை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக லேர்ன் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஐடென்டிஃபயர்ஸ். ஸோ ஐடென்டிஃபயர், ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் எலமெண்ட் ஐடென்டிஃபயர். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஐடென்டிஃபயர்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலமெண்ட்டு. ஸோ ஐடென்டிஃபயர்ஸ் ஆர் நத்திங் பட் யூசர் டிஃபைன்டு நேம் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம்னா ஒரு வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் நேமாக இருக்கலாம். ஸோ யூசர் டிஃபைன் பண்ணுறது தான் இங்கே நம்ம ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நான் வந்து ஒரு 5 அப்படின்னு ஒரு வேல்யூவை நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. 5 அப்படின்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த 5ங்கிற வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? 5ங்கிற வேல்யூ நேராக இந்த கண்டெய்னருக்குள்ளார வந்திருக்கும். ஸோ இந்த கண்டெய்னருக்கு நாம் ஒரு நேம் அசைன் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் n அப்படின்னு. இப்போது இதை நீங்கள் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா n = 5 அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ n = 5. என்னங்கிறது என்னது? ஆக்சுவலாக இட் இஸ் அ கண்டெய்னர், ஆர் இன்னும் இதுவாக சொல்லணும்னா இட்ஸ் அ வேரியபிள். n இஸ் அ வேரியபிள், இட் ஹாஸ் அ வேல்யூ 5. இதில் 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த n அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நேம் என்னங்கிறது யார் வைக்கிறது? நாம் வைக்கிறது தான். ஸோ யூசர் வைக்கிறது, தட் இஸ் ப்ரோக்ராமர் வைக்கிறது தான். இதுதான் ஐடென்டிஃபயர். சார் என்ன தான் வைக்கணுமா? என்ன தான் வைக்கணும்னு இல்லை, அது நம்ம இஷ்டம். பட் இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபயருக்கு நேம் வைக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அந்த நேமை வைக்கணும். ஸோ நோட் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, the name of an identifier
must begins with an alphabet. நல்லா ஞாபகம் வச்சுங்க, must begins with an alphabet அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஐடென்டிஃபையரோட நேம் ஒரு எழுத்துல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அது ரொம்ப கம்பல்சரி. ஆர் இட் மஸ்ட் பிகின்ஸ் வித் ஆல்பபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர்னு ஒரு சிம்பிள் இருக்கு. ஒன்று எழுத்துல ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோருங்கிற ஒரு சிம்பிள் ஆரம்பிக்கலாம். அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற சிம்பிள் என்ன சார்? அது கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபன் அப்படின்னு ஒரு கீ இருக்கும் கீபோர்டில். இந்த ஐஃபன் கீலேயே தான் அண்டர்ஸ்கோருங்கிற கீயும் இருக்குது. ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஐஃபனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அண்டர்ஸ்கோர் வரும். அண்டர்ஸ்கோருக்கும் ஐஃபனுக்கும் கட்டாயமாக வித்தியாசம் தெரிஞ்சிங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியறது இல்லை, ஐஃபன் எது அண்டர்ஸ்கோர் எதுன்னு தெரியாமலே இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, ஏ அண்டர்ஸ்கோருக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஐஃபனுக்கு என்ன பண்ணுவீங்க? கீபோர்டில் இருக்கிற ஐஃபன் கீயை ப்ரெஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஐஃபன் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் பீன் டைப் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இது ஐஃபன். இதே ஏன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த ஐஃபன் கீ இருந்தது இல்லையா, அதில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி, அதாவது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஐஃபன் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் அண்டர்ஸ்கோர். இதனால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஐஃபன் அண்டர்ஸ்கோர் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, ரூல் 1 என்ன? The name of an identifier must begins with an alphabet or underscore. Alphabet or underscore. Okay. Second, the name should not be the keyword. இது செகண்ட் ரூல். அதாவது ஐடென்டிஃபையரோட நேம் என்னவா இருக்கக்கூடாது? கீவேர்டாக இருக்கக்கூடாது. அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த பைத்தான் லாங்குவேஜில் எதெல்லாம் கீவேர்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் மனப்பாடம் பண்ண வேண்டாம்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அப்போ எப்படி சார்னா, ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் எல்லா கீவேர்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு முறை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டிங்கனாலே ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதெல்லாம் கீவேர்டு எதெல்லாம் கீவேர்டு இல்லை அப்படின்னு. ஒரு வேளை தெரியாமல் நம்ம கீவேர்டு ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணால் கூட பைத்தானில் நீங்கள் அதை போடும்போதே அது பைத்தான் அக்செப்ட் பண்ணாது, எரர் வந்துடும். அப்போ கூட நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு ரூல். செகண்ட் ரூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் என்னென்னா, இட் ஷுட் நாட் பி த கீவேர்ட். அண்ட் தேர்ட் ரூல் என்னென்னா, other than underscore no other special characters are allowed as part of the variable, sorry, that is identifier name. Identifier nameல அண்டர்ஸ்கோருங்கிற ஸ்பெஷல் கேரக்டர் தவிர, அண்டர்ஸ்கோருங்கிறதே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான், அண்டர்ஸ்கோருங்கிற ஸ்பெஷல் கேரக்டர் தவிர வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் நாட் அலவுட். ஸோ இந்த 3 ரூலையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. while naming an identifier, the name must begins with an alphabet or underscore. The keyword should not be the variable name, identifier name. மூணாவது, other than underscore no other special characters are allowed as part of the identifier name. இந்த 3 ரூலையும் ஞாபகம் வச்சுட்டு தான் ஒரு ஐடென்டிஃபையருக்கு நேம் வைக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ண போகிறேன். அந்த வேல்யூவுக்கு ஒரு வேரியபிள் நேம் ஒன்று அசைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அசைன் பண்ணுற நேம் வேலிட் ஐடென்டிஃபையரா இல்லையா அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ நான் ஒரு ஐடென்டிஃபையர் நேம் எழுதுகிறேன். நம் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர் நேம் வச்சுக்கோ. இது வேலிடா வேலிட் இல்லையா? மொதல் ரூல் என்ன சொல்லுது? இட் மஸ்ட் பிகின்ஸ் வித் அன் ஆல்ஃபபெட். இது ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் ரூல் என்ன சொல்லுது? இட் ஷுட் நாட் பி த கீவேர்ட். நம்முங்கிறது கீவேர்ட் கிடையாது. தேர்ட் ரூல் என்ன சொல்லுது? இட் ஷுட் நாட் கண்டெயின் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதர் தென் அண்டர்ஸ்கோர். இங்கே எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இல்லை, இன்க்ளூடிங் அண்டர்ஸ்கோரும் கிடையாது. அதனால் இட் இஸ் அ வேலிட் ஐடென்டிஃபையர். ஓகே. அண்ட் இன்னொரு ஐடென்டிஃபையர் எழுதுகிறேன் நான். இது வேலிடா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்லுது? நேம் பிகின்ஸ் வித் ஆல்ஃபபெட். பட் இது எதில் ஆரம்பிச்சிருக்கு? ஒரு ஐஃபனில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ரூலே போயிடுச்சு இல்லையா? அப்போ இது வந்து ஒரு இன்வேலிடு ஐடென்டிஃபையர். புரியுதா? அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பைத்தான் ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளில், இப்போ நான் வந்து
ஒரு வேரியபிள் இப்படி அசைன் பண்ணுறேன், நம் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை இன்னொரு இடத்துல இதை இப்போ நம்ம ஒரு இடத்துல அசைன் பண்ணிட்டா இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும் இல்லையா? ப்ரோக்ராமில் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணும்போது இதை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது முதல்ல அசைன் பண்ண இடத்துல நம்மன்னு கேபிட்டல் லெட்டரோட அசைன் பண்ணிட்டேன். வேறாஸ் யூஸ் பண்ணும்போது நம்மங்கிற ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் என்ன பண்ணுன்னா இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிளாக ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கும். பட் எழுதுன நாம் என்ன நினச்சிக்குவோன்னா இது ரெண்டும் ஒன்று தான், இதில் என்ன சார் பெரிய மிஸ்டேக் வந்துருச்சு, இங்கே கேபிட்டல் லெட்டர் என் இருக்குது, இங்கே ஸ்மால் லெட்டர் என் இருக்குது, அவ்வளவுதானே, பெரிய விஷயம் இல்லையே, இதுவும் நம் தான் இதுவும் நம் தானே. ஆனால் பைத்தான் அப்படி எடுத்துக்காது. பிகாஸ் இட் இஸ் பியூர்லி கேஸ் சென்சிட்டிவ். அதனால் இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு வேரியபிளை நம்ம அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஐடென்டிஃபையரை நம்ம அசைன் பண்ணும்போது நீங்கள் எந்த கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, லோயர் கேஸோ அப்பர் கேஸோ கேமல் கேஸோ எந்த கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கேஸை தான் அந்த என்டையர் ப்ரோக்ராமுக்கும் அந்த வேரியபிளை இல்லை அந்த ஐடென்டிஃபையரை அசைன் பண்ணணும், யூஸ் பண்ணணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஐடென்டிஃபையர்னா என்ன, ஐடென்டிஃபையருக்கு எப்படி நேம் அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ், வாட் இஸ் கீவேர்ட்? கீவேர்ட்னா என்ன? கீவேர்டுங்கிறது ரிசர்வ் வேர்ட் for the purpose of writing a particular programming language, in writing programs in a particular programming language. கீவேர்டுங்கிறது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு செட் ஆஃப் கீவேர்டு ரிசர்வ் வேர்டு, தட் இஸ் மீனிங்ஃபுல் டு த லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் ஆர் லாங்குவேஜ் கம்பைலர். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மட்டுமே புரியக்கூடிய மீனிங் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன வேர்ட்ஸை தான் நம்ம கீவேர்டு அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த கீவேர்டுங்கிறது நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது என்னது? இது இன்ட். ஓகே, இன்ட் அப்படின்னா என்ன? நீங்கள் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் போய் இன்ட்டுங்கிற வேர்டை தேடி பாருங்கள். இல்லை இது வேறு எங்கேயாவது ஒரு இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட போயிட்டு ஏன்னா இன்ட் அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்டு பாருங்கள். ஆனால் இன்ட் அப்படின்னா எனக்கு புரியாது, பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு புரியும். இது என்னன்னு அது எடுத்துக்கும், இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கும். ஏன் சார் இன்டீஜர்னே எழுதி இருக்கலாமே நீங்கள், அதுக்கு பதிலாக எதுக்கு இன்ட்டுன்னு எழுதுறீங்க? இது நாம் அசைன் பண்ணுறது இல்லை. இன்டீஜருங்கிற வேர்டை இன்ட் அப்படின்னு கொடுத்தா தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எழுதுகிறோமோ இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அந்த கீவேர்ட் டிஃபர் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இன்ட் ஏன் நான் சொன்னேன்னா, இன்ட்டுங்கிறது ஏற்கனவே நம்ம சி லாங்குவேஜில் லேர்ன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் இயரில். ஸோ இன்ட்டுங்கிறதே ஒரு கீவேர்ட். ஸோ இன்ட் மீன்ஸ் இன்டீஜர்னு அர்த்தம். இன்டீஜர்னு கொடுத்தீங்கன்னா தப்பு, இன்ட்டுன்னு தான் கொடுக்கணும். ஸோ கீவேர்டுங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ரிசர்வ் வேர்ட். அது ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அப்படியே தான் யூஸ் பண்ணணும். பைத்தான்லேயும் ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது, நிறையலாம் இல்லை, ஒரு 32 கீவேர்டு இருக்குது, அவ்வளோதான். அந்த கீவேர்டை எக்ஸாக்டாக எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். மோரலஸ் நீங்கள் எல்லா கீவேர்டையும் எல்லாம் படிச்சிங்கனாலே அது என்ன மீனிங்கிறது லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்ன லிட்ரல் மீனிங் இருக்கோ அதே மீனிங் தான் கீவேர்டுக்கும் வரும். ஸோ இங்கே நம்ம இங்கே இருக்கிற 32 கீவேர்டோட லிஸ்ட்டும் இப்போ இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். அதை நல்லா பார்த்துக்குங்க. அண்ட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா கீவேர்டும் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும், தட் இஸ் லோயர் கேஸில் தான் இருக்கும் எல்லா கீவேர்டும் எக்ஸப்ட் 3 கீவேர்டு மட்டும் கேமல் கேஸில் இருக்கும். கேமல் கேஸ்னால் என்ன? சரி, கேஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா? எத்தனை விதமான கேஸ் இருக்குது தெரியுமா? 3. ஒன்று அப்பர் கேஸ், லோயர் கேஸ், கேமல் கேஸ். அப்பர் கேஸுங்கிறது என்னது? கம்ப்ளீட்டாக கேபிட்டல் லெட்டராக இருக்கிறது அப்பர் கேஸ். லோயர் கேஸுங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்மால் லெட்டராக இருக்கிறது லோயர் கேஸ். கேமல் கேஸுங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாம் என்னவாக இருக்கும்? கேபிட்டல் லெட்டராக இருக்கும், அதுதான் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவான். ஸோ 3 கீவேர்ட் மட்டும் பைத்தானில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் ஆரம்பிக்கும். அது என்ன சார் அந்த 3 கீவேர்டு? ஒன்று ட்ரூ. நல்ல கவனிங்க. ஒரு வேளை நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே கூட பிரிண்டிங் மிஸ்டேக்குனால அது ஸ்மால் லெட்டர்லேயே இருந்தாலும் மாற்றி எழுதிக்குங்க. ஓகே, ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ், இன்னொன்று நன். இந்த 3 கீவேர்டும் எப்படி இருக்கணும்? ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தான் இருக்கணும்.
பட் இது தவிர மிச்சம் இருக்கிற எல்லா கீவேர்டும் என்னவா இருக்கணும், வெறும் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம லிட்ரலில் லெக்சிக்கல் யூனிட்டில் தட் இஸ் டோக்கன்ஸில் 2 டோக்கன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று ஐடென்டிஃபையர்னால் என்னன்னு பார்த்துருக்கோம், ஐடென்டிஃபையருக்கு எப்படி நேம் அசைன் பண்ணுறது அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அண்ட் கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். கீவேர்ட்ஸுக்கான பேசிக் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு. ஓகே, இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எழுதுவேன், அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஒரு வேல்யூ 5ன்னு ஒரு வேல்யூ, ஓகே 6ன்னு ஒரு வேல்யூ, ஓகே எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லணும். என்ன ஆன்சர்? என்னங்க சார் இது 5 இருக்குது 6 இருக்குது ஆன்சர் கேட்குறீங்க. இப்போ என்னன்னு நான் சொல்கிறது? சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லணும்ல. தெரியல. ஏன் தெரியல? இப்போ சரி, இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன ஆன்சர்? இப்போ ஓகே, எப்படி இப்போ 11ங்கிற ஆன்சர் அரைவ் ஆச்சு? முன்னாடியே உங்களால் அது சொல்ல முடியல. என்ன ஆன்சர் ஏன் சொல்ல முடியல? ஏன்னா முன்னாடி இங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறத உங்களால் டிஃபைன் பண்ண முடியல. அப்போ ஒரு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுறது எது? 5 டிஃபைன் பண்ணிச்சா 6 டிஃபைன் பண்ணிச்சா? இல்லை, இங்கே இருந்த இந்த சிம்பல் தான் டிஃபைன் பண்ணிச்சு. ஸோ ஒரு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுற, அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக இருக்கலாம், இல்லை நான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக இருக்கலாம். ஒரு ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுற ஒரு சிம்பல் தான் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் எ சிம்பல், just a symbol. எதுக்கு? it defines an operation, either it may be mathematical operation or non mathematical operation. அப்ப இது ஆபரேட்டர். அந்த ஆபரேஷனை டிஃபைன் பண்றதுனால தான் இதுக்கு என்ன பேரு? ஆபரேட்டர். ஆபரேட்டர்னா என்ன? இப்ப கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சொல்றோம். கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றவன் ஆபரேட்டர் இல்லையா? மிஷின் ஆபரேட்டர், மிஷின் ஆபரேட் பண்றவன் ஆபரேட்டர். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை ஆப்ரேட் பண்ணுறது ஆப்ரேட்டர். ப்ளஸ்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டர்ஸை அதோட ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம நிறைய டைப்பாக என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம்? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஓகே பூலியன் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி மொத்தம் 5 டைப் ஆஃப் ஆப்ரேட்டராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஆப்ரேட்டர்னா என்னன்னு தெரியுதா? ஓகே சார், இதுக்கு பேர் ஆப்ரேட்டர்னா அப்போ இந்த 5ம் 6க்கும் என்ன சார் பேர்? ஆப்பரண்ட். என்ன பேர்? ஆப்பரண்ட். இவன் பேர் ஆப்ரேட்டர்னா இவங்க 2 பேர் என்னது? ஆப்பரண்ட். ஓகே, ஸோ இப்போ பைத்தானில் நான் இப்போ சொன்ன 5 ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பூலியன் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். அப்படின்னா இது எல்லாமே என்னதுதான்? சிம்பிள்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸுங்கிறதும் சிம்பிள்ஸ், கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர்ஸுங்கிறதும் சிம்பிள்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸுங்கிறதும் சிம்பிள்ஸ். அப்போ நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? என்னென்ன ஆப்ரேஷனுக்கு என்னென்ன சிம்பிள்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு சில சிம்பிள்ஸை பற்றி ஏற்கனவே தெரியும், லோயர் கிளாஸஸ்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? ஸோ இப்போ ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு அடிஷன் ஆப்ரேஷன், அடிஷன் ஆப்ரேட்டர் தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் என்ன ஆட் பண்ணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 + 6. ஓகே, இது ஈஸி. இது என்ன சிம்பிள்? இது மைனஸ். இது சப்ட்ராக்ஷனுக்கான ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 - 2 8. ஓகே, அப்புறம் இது என்ன சிம்பிள்? ஆஸ்ட்ரிக். மல்டிப்ளிகேஷனுக்கு சிம்பிள் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கம்ப்யூட்டரில் எங்கேயுமே என்ன கிடையாது? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், இது இன்ட்டு மார்க் போடுவாங்க இல்லையா? அது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ 10 × 2 என்ன ஒரு ஆன்சரு? 20. இதெல்லாம் நம்ம தெரியும் இல்லையா? அண்ட் தென் ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் என்ன? டிவிஷன். இந்த ஸ்லாஷ் என்னது? டிவிஷன். ஸோ 10 ÷ 2 என்ன ஒரு ஆன்சரு? 5.
ஸோ இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இது 4 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான். இந்த 4 ஆப்ரேட்டர் தான் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இது இல்லாமல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன்னும் இருக்கு. ஓகே ஓகே இப்போ ப்ளஸ்ங்கிறது அடிஷன் ஆப்ரேட்டர், மைனஸ் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர், ஆஸ்ட்ரிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், ஸ்லாஷ்ங்கிறது டிவிஷன் ஆப்ரேட்டர். பைத்தானில் நம்ம சிலேயே படிச்சிருக்கோம், C++லேயே படிச்சிருக்கோம். என்னது இது பேர் என்னது? மாடுலஸ். பேர் என்னது? மாடுலஸ். மாடுலஸ்ங்கிற ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? இட் ரிட்டர்ன்ஸ் ரிமைண்டர் ஆஃப் எ டிவிஷன். ரிமைண்டர் ஆஃப் எ டிவிஷன். ஓகே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 mod of 3 அப்படின்னு என்ன சார் அர்த்தம்னா 10ங்கிறத 3ஆல் டிவைட் பண்ணி, இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கு என்ன வரும்? யூஸ்வலாக டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் மட்டும்தானே வரும். இப்போ நமக்கு இந்த மாட் யூஸ் பண்ணதுனால இது இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த ரிமைண்டர். வாட் இஸ் த ரிமைண்டர்? ஸோ ரிமைண்டர் இஸ் 1. ரிமைண்டர் இஸ் 1. புரியுதா? இப்போ பைத்தானில் நீங்கள் வந்து இந்த ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, இதை வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர். இதுவும் ஒரு டைப் ஆஃப் டிவிஷன் தான், பட் இது மாடுலஸ். ஏன்னா இது டிவிஷன் ஆஃப் ரிமைண்டரை மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு கோஷியன்ட் மட்டும் வேணும் சார், கோஷியன்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு இங்கே பைத்தானில். இந்த மாதிரி எழுதணும், ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்ளோர் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ 10 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 3னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த கோஷியன்ட். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா திருப்பி நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது டிவிஷன் 10 டிவைடட் பை 3. ஆன்சர் என்ன வரும் தெரியுமா? 3.3333ன்னு போயிட்டே இருக்கும் பைத்தானில். நல்லா கவனிச்சிங்க. இப்போ மாடுலஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 10 mod of 3 போட்டிங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ரிமைண்டர். இது ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 10 ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 3 போட்டிங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி 3. இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க நல்லா. வெறும் டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா இட் ஷோஸ் போத் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர். 3.333ங்கிறது என்ன அர்த்தம்? முதல்ல உள்ள 3ங்கிறது கோஷியன்ட், 0.3ங்கிறதெல்லாம் என்னது? ரிமைண்டர். புரியுதா? ஈவு மீதி. இப்போ மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். 10 mod of 3 equal to 1 அப்படிங்கிறது என்னது? 10ங்கிறது இது 1ங்கிறது ரிமைண்டர். இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ரிமைண்டர். ஃப்ளோர் டிவிஷனுங்கிறது என்ன பண்ணுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி கோஷியன்ட் பார்ட். ரிமைண்டர் பார்ட்டை விட்டுரும். இது வரும் கோஷியன்ட் பார்ட்டை மட்டும்தான் டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த 2 ஆப்ரேட்டர் ஏற்கனவே நம்ம சிபிபியில் படிச்சிருக்கோம். இந்த ஆப்ரேட்டர் இங்கே பைத்தானில் இருக்கு. ஓகே இதே மாதிரி இப்போ ஆஸ்ட்ரிக்னு ஒரு ஆப்ரேட்டர் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இது என்னது? மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இல்லையா? இங்கே பைத்தானில் டபுள் ஆஸ்ட்ரிக்னு ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? டபுள் ஆஸ்ட்ரிக். டபுள் ஆஸ்ட்ரிக்னா என்ன சார் அப்படின்னா எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். என்ன பேர் அது? எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் என்னது? பவர் வேல்யூ. ஓகே பவர். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 டபுள் ஆஸ்ட்ரிக் தட் இஸ் எக்ஸ்போனன்ட் 2 அப்படின்னு நான் போட்டால் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா பைத்தான் இதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. 5 to the power of 2ன்னு எடுத்துக்கும். 5 to the power of 2. 5 to the power of 2ன்னா என்னது? 5 into 5. 5 into 5 எவ்வளவு? 25. புரியுதா? ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஏன் நான் இந்த ஆர்டரில் சொன்னேன்னா ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும், கனெக்ட் ரிலேட்டிவிட்டி தெரியறதுக்காக சொன்னேன். ஓகே ஸோ ஒரு சிங்கிள் ஆஸ்ட்ரிக் போட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் 5 into 2 போட்டிங்கன்னா 10ன்னு வந்துடும். இதே டபுள் ஆஸ்ட்ரிக் போட்டிங்கன்னா அது பவர். நல்லா கவனிச்சிங்க. டைரெக்டாக நம்ம இங்கே பவருக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டபுள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணலாம். பட் C++ படிக்கும்போது இந்த மாதிரி ஆப்ரேட்டர் இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணீங்க? பவருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க இல்லையா? பட் இங்கேயும் அதே பவர் ஃபங்க்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். சரி, ஜென்ரலாக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரோட நேச்சர் என்ன? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எ நியூ வேல்யூ ஆஸ் ரிசல்ட்.
அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு புது நம்பரை ரிசல்ட்டாக கொடுக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்ன அதே எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ப்ளஸ் இருக்குது, 10 + 2 ஆன்சர் என்ன வருது? 12 வருது. அப்போ 12ங்கிறது ஒரு வேல்யூ, ஒரு நியூ வேல்யூ. 10 - 2 8, 8ங்கிறது ஒரு நியூ வேல்யூ. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எல்லாமே ஒரு புது ஒரு நம்பரை வேல்யூவாக ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர் வேறு விதமான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. த நேச்சர் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா, த பிஹேவியர் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்னன்னா, இட் ரிட்டர்ன்ஸ் எ நியூ வேல்யூ ஆஸ் ரிசல்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர். ஓகே, நம்ம இப்போ கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணி அதோட ரிலேஷன்ஷிப்பை பூலியன் டேர்ம்ஸில், பூலியன் டேர்ம்ஸுங்கிறது என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் தான் கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது ஏன் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, ரெண்டு வேல்யூவோட ரிலேஷன்ஷிப்பை அது என்ன பண்ணுது, நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுனால இதுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்லாம் கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டரில் இருக்குன்னா, டபுள் ஈக்குவல், இது வந்து இஸ் ஈக்குவல் நம்ம ஏற்கனவே தெரியும். ஓகே, அதே மாதிரி கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்டு நாட் ஈக்குவல் டு, இதுதான் கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே சார், இப்போ எனக்கு என்னென்னா கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டரை யூஸ்வலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸு கிரேட்டர் தென் ஒய், இதை எப்படி வாசிப்பீங்க நீங்கள்? எனக்கு அதை சொல்லுங்கள். இது எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, இதை இப்படி எழுதிட்டா உடனே எப்படி வாசிக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படி வாசிச்சிடுறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ அதை எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஓகே, எக்ஸு இஸ் greater than y இப்படி வாசிக்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? லிட்ரலாக இதுக்கு என்ன மீனிங்? x is greater than y அப்படின்னு என்ன அர்த்தம்? x ஒய்யை விட பெருசு அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? எக்ஸோட வேல்யூவும் தெரியாது, ஒய்யோட வேல்யூவும் தெரியாது, ரெண்டு வேல்யூவுமே தெரியாதப்ப எவ்வளோ கன்ஃபார்மாக x is greater than yன்னு சொல்ல முடியும்? ஸோ அப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இதை வாசிக்கிற அந்த முறை இருக்குல்ல, அதுவே தப்பு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், அது பைத்தானோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும், இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷனை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு வாசிக்கணும்னா நல்லா கவனிங்க. இந்த இஸ்ன்ற வெர்ப் இருக்குல்ல, அது தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இங்கிலீஷு கிராமர் கிடையாது, ஜஸ்ட் பாருங்கள். இஸ் எக்ஸு, எக்ஸு தனியாக தெரியறதுக்காக நான் அதை சிங்கிள் கோட்ஸில் எழுதுகிறேன். இஸ் எக்ஸு கிரேட்டர் தேன் ஒய் இப்படி. இப்போ இதுக்கு மீனிங் என்ன? இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா, எக்ஸு இஸ் கிரேட்டர் தென் ஒய், எக்ஸு ஒய்யை விட பெருசு கன்ஃபார்ம் அடிச்சு சொல்லிட்டான். இதுக்கு என்ன மீனிங்? இஸ் எக்ஸு கிரேட்டர் தென் ஒய், இஸ் முன்னாடி வந்தால் இது என்னவா மாறிடும்? இது ஒரு கொஸ்டினாக மாறிடும். ஓகே, இப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? எப்போவுமே நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸ்லாம், இஸ்ல ஆரம்பித்தா ஆன்சர் என்னவா இருக்கணும்? ஒன்று எஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா நோன்னு இருக்கும் இல்லையா? இப்போ எப்படி எஸ் நோன்னு நம்ம சொல்ல முடியும்? இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய், எக்ஸ் அக்கார்டிங் டு த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் த ரிசல்ட் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் எஸ் ஆர் நோ. ஸோ இந்த ஆப்ரேட்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் பைத்தானே எடுத்துக்கும். நீங்கள் எக்ஸு கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு எழுதுனா அது எப்படி நீங்கள் சொல்லணும்னா, இஸ் எக்ஸு கிரேட்டர் தென் ஒய், அப்போ அக்கார்டிங் டு த வேல்யூ இன்சைட் த எக்ஸ் அண்ட் ஒய் it returns either yes or no. yes or no ன்னு ரிட்டர்ன் பண்ணாது, அதுக்கு பதிலாக என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இது எல்லா ஆப்ரேட்டருமே அப்படி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரெண்டும் இப்போ நான் வந்து எக்ஸில் ஒரு வேல்யூ வைக்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஓகே, ஒய் ஈக்குவல் டு 15 வைக்கிறேன். ஓகே, எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 15. இப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் ஒய் இப்படி எழுதுறேன். இப்படி எழுதுனா என்ன சார் அர்த்தம்? இஸ் எக்ஸ் ஈக்குவலன் டு ஒய், எக்ஸு ஒய்யும் சமமா? எக்ஸும் ஒய்யும் சமமா?
இல்லை. நோ. நோ மீன்ஸ் வாட்? ஃபால்ஸ். அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் வாட்? ஃபால்ஸ். ஓகே. இப்போ இதே இப்போ நெக்ஸ்ட் ஒன்று எழுதுவோம். எக்ஸு கிரேட்டர் தென் ஒய். இது எப்படி எழுதுவீங்க? இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்? இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்? எக்ஸு ஒய்யை விட பெருசா? நோ, பிகாஸ் எக்ஸோட எவ்வளோ வேல்யூ இருக்குது? 10 தான் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் ஒய். ஸோ அப்சல்யூட்லி இட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ஃபால்ஸ். ஸோ நல்ல கவனிங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா பைத்தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு எக்ஸ்பிளிசிட்டாகவே ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே. நீங்கள் C++ல் தான் அது 1 0லாம் வரும். இங்கே அப்படிலாம் கிடையாது. ட்ரூன்னா ட்ரூன்னு வந்துடும், ஃபால்ஸுன்னா ஃபால்ஸுன்னு வந்துடும். நல்ல கவனிங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லா சிம்பிளையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஓகே. இந்த லாஸ்ட் ஒன் எடுத்துக்குவோம். ஓகே. எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஒய். இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க? இஸ் எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஒய்? அதாவது எக்ஸு ஒய்யும் சமம் இல்லையா? எஸ், சமம் இல்லை. ஏன்னா ரெண்டுத்துலேயும் சமமான வேல்யூ இல்லாததுனால இட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் ட்ரூ. ஸோ புரியுதா? இதுதான் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சரி, ஓகே சார். இதெல்லாம் நான் எங்கே சார் பைத்தானில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே சார் எழுதுவேன் இதெல்லாத்தையும்? நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே. இப்போ ஐடென்டிஃபையர்னால் என்னென்னு சொல்லிட்டீங்க, கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டீங்க, இப்போ ஆப்ரேட்டர்னால் சொல்லிட்டீங்க. பைத்தானில் இதெல்லாம் நான் எங்கே எடுத்துகிட்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன்.